விழுப்புரம் சிதம்பரம் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சோத்தை தான் திங்கிறாரான சோத்தை விட்டுட்டு பீஸா பர்கர் மோமோஸ் ரேமன் போன்ற வேறு வகையான உணவுகளை சாப்பிட்றாருன்னு கேட்டா எனக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது, தொல் திருமாவளவனோட பேரை தொல் திருமா பூட்டோன்னு மாத்திக்கிட்டா அவரோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். ஏன் சொல்றேன்னா, டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்புக்கு இவர் இரங்கல் செய்தி கூட தெரிவிக்காம டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் சொல்றாரு. மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களை பத்தி பேசினா இவருக்கு தூக்கமும் வராது. அவர்கள் ரெண்டு பேரை பத்தி பேசினாதான் இவருக்கு அங்கங்க இருக்கக்கூடிய எலும்பு துண்டர்கள் கொடுத்து இவரோட வயிற்று பிழப்பு ஓடும். அதனால இவர் மோடியை பத்தியும் அமித்ஷா அவர்களை பத்தியும் பேசுறது நம்ம இயல்புதான். ஆனா சம்பந்தமே இல்லாம அம்பானி அவர்கள் இந்த டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்புக்கு பொறுப்பேற்க வேண்டும்னு உளறிட்டு இருக்காரு. அம்பானி அவர்கள் ஏதாச்சும் அரசியல் கட்சி வச்சிருக்காரா? அம்பானி அவர்கள் தமிழ் இந்தியாவில ஏதாவது அரசியல் பொறுப்புல இருக்காரான்னு கேட்டா எனக்கு தெரியலைங்க. சம்பந்தமே இல்லாம அம்பானி அவர்கள் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்புக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றாருன்னா இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்புக்கு பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனாலதானே இவர் அம்பானி பேரை சொல்றாரு. கண்டிப்பா என்னையை இந்த கருத்துக்காகவே தொல் திருமா பூட்டோ அவர்களை விசாரிக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா யாருமே சொல்லாத தகவலை ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாருன்னா இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கான்னு தானே அர்த்தம். அது மட்டும் கிடையாது, தொல் திருமா பூட்டோ அவர்கள் இப்ப மட்டும்தான் பாரத தேசத்துக்கு எதிராக பேசுறாங்கன்னு கேட்டா கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் நேரத்துல கூட பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துகிட்டு பாரத தேசத்துக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சொம்படித்த ஒரு நபர் தான் தொல் திருமா பூட்டோ அவர்கள். இவர் தமிழ்ல ஒரு அறிக்கை கொடுத்திருக்காருல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், அம்பானி அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்ல இவர் கொடுத்த அறிக்கையை இவருக்கு தெம்பும் திராணியும் இருந்தா ஆங்கிலத்துல ஒரு வீடியோவாக பதிவிட்டு இருந்தாருன்னா இவரும் ஒரு ஆம்புலன்னு ஒத்துருப்பேன். இல்லாட்டி ஒரு எக்ஸ் தளத்துல இவரோட கருத்தையே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியில இருந்து இவரோட கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தியில இருந்து எல்லாரையும் டேக் பண்ணி எக்ஸ் தளத்துல ஆங்கிலத்துல பதிவு பண்ணியிருந்தாலும் இவருக்கு திறமசாலின்னு ஒத்துப்பேன். எதுவுமே இல்லாம போற போக்குல இவர் தமிழ்ல சொல்லிட்டு போயிட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இது போன்ற விஷம கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு நபர் தான் தொல் திருமா பூட்டோ அவர்கள். நீங்க என்னதான் பிஜேபிக்கு எதிராக, நீங்க என்னதான் இந்து மதத்துக்கு எதிராக, நீங்க என்னதான் மோடிக்கு எதிராக பேசினாலும் திமுக இருந்து உங்களுக்கு கொடுக்க போறது 2 சீட்டு தான். விழுப்புரம் சிதம்பரம் மட்டும் தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்க போறாங்க. அதுக்காக எதுக்கு நீங்க இந்த அளவுக்கு குட்டி கடனை போடுறீங்கன்னு தொல் திருமா பூட்டோவுக்கு எனக்கு தெரியலீங்க. அவரோட பேர் இப்பவும் சொல்றேன், தொல் திருமா பூட்டோன்னு நீங்க மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். பாகிஸ்தானுக்கு சொம்படிக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் லிஸ்ட் பண்ணி அதுல ஒருத்தருக்கு அவார்டு கொடுக்கணும்னா அது தொல் திருமா பூட்டோக்கு தான் அந்த அவார்டை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க.